இருந்ததாகவும் இதையே அர்த்தநாரீஸ்வரர் என்று பெயரிட்டு நாம் வணங்கி கொண்டு வருகின்றோம். இதில் ஒரு சூட்சுமத்தை சித்தர்கள் மறைமுகமாக வைத்துள்ளார்கள். என்னவென்றால், தன் உடம்பில் பாதியை பார்வதி தேவிக்கு சிவபெருமான் மட்டும் கொடுக்கவில்லை. மனிதர்களாகிய பிறந்த நாம் அனைவரும் பாதி ஆண் பாதி பெண் என்ற சூட்சுமத்தை உணர்த்ததான் சித்தர்கள் இந்த உருவத்தை கொடுத்து உதாரணத்தை சொல்லி இருக்கிறார்கள். இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும்? அது என்ன ஆண் பாதி பெண் பாதி என்றுதானே நீங்கள் யோசிப்பீர்கள். ஆம், ஆணிற்கு வலது பக்கமும் பெண்ணிற்கு இடது பக்கத்தை மறைமுகமாக குறிப்பிடுகின்றார்கள். அதாவது ஒருவருடைய வலது பக்கமானது சூரியகலை, அதை ஆண் என்றும், இடது பக்கமானது சந்திரகலை, அதை பெண் என்றும் உணர்த்துகிறார்கள். அப்படி என்றால் நீங்களே உங்களை சோதித்து பார்க்கலாம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும்